சம்பாரிச்ச காசு கையில தாங்காம அதனால நிம்மதி இல்லாம தவிக்கும் நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இப்ப வர குரு பயிற்சி, குரு பகவான் என்ன தரப்போறாருன்னு சொல்லுங்க குருஜி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமாக குருவாக இருந்த குரு பகவான் அவங்க ராசி அதிபதியும் குரு தான். அப்போ 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஜென்ம சனியா இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். ஏனால் குருவுடைய பார்வை விழுகிறது. அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகிறது, 11ஆம் இடத்துக்கு விழுகிறது, 9ஆம் இடத்துக்கு விழுகிறது. அப்போ கண்டிப்பா இனிமேல் தான் நீங்க நல்லா இருக்க போறீங்க. இதனால் வரைக்கும் இருந்த கஷ்டங்களை மறந்துடுங்க, கவலைகளை தூக்கி எறிந்து விடுவீர்கள். 5ஆம் இடத்து குரு அளப்பரிய நன்மைகளை செய்ய போகிறார். நினைத்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதிர்பார்த்த இனங்கள் ஏற்றமளிக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் சிறந்து விளங்கப் போகிறது. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு புத்திர வாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். இருக்கும் புத்திரங்களின் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் போய் தேடி பார்த்த விஷயங்கள் மறைந்து உங்களை தேடி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கப் போகிறது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க அட்ராக்ஷன் பவர் உள்ளவங்க, கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர்கள், மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். அவங்கள பார்த்தினாலே அவங்க வயப்படுவோம். நம்மளாம் அவங்க சொல்றதை கேட்குற மாதிரி நடந்துப்போம். அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்ககிட்ட இருக்கு. அது இல்லாமல் நிறைய செலவாளிகளும் சொல்லலாம். சமயோசித புத்தி உடையவர்கள். அவங்க சொல்ற பிளான், அந்த ஐடியாலாம் நம்மளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். அப்படிப்பட்ட அந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ குரு 5ஆம் இடத்துல வந்திருக்கனால நினைத்த விஷயம் நடக்கும். பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த வகையில் கொடிக்கட்டி பறக்க போறீங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஜென்மசனியை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா குருவுடைய பார்வையும் அதுல விழுந்துடுது. உங்க ராசியை பார்க்கறதுனால புத்துயிர் பெற்று விளங்குவீர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு பெட் பேஷண்ட் படுத்த படிக்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னேற்றம் வந்து ஏந்து நடமாட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அப்படியே நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. எல்லா வகையிலும் ஏற்றமான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது. எல்லாரும் தேடி வந்து உதவி பண்ண போறாங்க. நட்பு உறவு உங்களுக்கு விலகி போனவங்களாம் விளம்பி வந்து இப்போ இணைவாங்க. அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. இது இல்லாமல் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உதவி பண்ணுவாங்க. பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலமான மனிதனுடைய நட்பு கிடைக்கும். இறை வழிபாடு ஏற்றம் தரும். வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாம் வச்சிருந்திருப்பீங்க, அதெல்லாமே இப்போ நிறைவேற்றி அதனுடைய பலனை அடைவீங்க. எப்பயுமே சுவாமிக்கு வேண்டிட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை செஞ்சோம்னா உடனே பலன் கைமேல் பலன் கிடைக்கும். அப்போதான் அந்த பலன் கிடைக்கும். அது தெரியாம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் கோயில் போயிட்டு வந்துட்டேனே, நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேனே, உடனே நடக்க மாட்டேதே. எப்படி நடக்கும்? நீங்கள் வேண்டி இருப்பீர்கள், அதை நிறைவேற்றினாதான் அந்த பலன் கிடைக்கும். அப்போ என்ன இது, கடவுளும் அப்படிதானா? ஆமாம், கடவுளும் நம்மள மாதிரி தானே. நம்மளை படித்த கடவுள் எப்படி இருப்பார்? மனித மாதிரி தான் இருப்பார். உருவ வழிபாடு கொண்டு வந்தே அதுதான். கண்டிப்பாக உருவ வழிபாடு, ஒளிதான் இறைவனுடைய இறை சக்தின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த ஒளி நம்முடைய மனித தன்மை ஏற்ற உருவ வழிபாடுகளை கொண்டு வரும். அதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம், ராமர்லாம் வாழ்ந்தான்ற ஆதாரம்லாம் இருக்கே. அப்போ அதெல்லாம் மனித உருவங்கள் தானே வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவர். அப்போ உருவ வழிபாடு கண்டிப்பா உண்மைதான். அது பொய் இல்லை. அப்போ கடவுளை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு அது உண்மையான விஷயமா இருக்க போகுது. மேன்மேலும் முன்னேற்றத்தை நோக்கி போக போறாங்க. டெவலப்மெண்ட் ஒன்று தான் உங்களுக்கு இப்போ நல்லா வரப்போகுது. அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ எல்லா வகையிலும் லாபம் ஏற்படும். எந்த தொழில நஷ்டமானீங்களோ அந்த தொழில நல்லா வந்துடுவீங்க. எந்த வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்களோ அந்த வியாபாரத்தில் வளர்ச்சியா இன்னொரு பிரான்ச் போடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. சமூக சிந்தனை மேலோங்கும். நிறைய உழைக்கிறவங்களுக்கு, உழைக்கும் வர்க்கத்துக்கு உதவி பண்ணுவீங்க. நீங்களும் நல்லா வந்துடுவீங்க. எதை பற்றியும் கவலை பண்ணாதீங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டம் என்பதே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் அவர்களுக்கு. இப்போ நல்ல நேரம் வந்திருக்கிறதால்
கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்க போகுது. உங்க ராசியாதிபதி குருதான். அதனால முருக வழிபாடு ரொம்ப உயர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நீர்நிலைக்கு அருகில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். அவர்களுக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்பட்டு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபடலாம். முருகருக்கு பிடித்த தேனும் தினைமாவும் நைவேத்தியம் செய்யலாம். பழங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பழனிக்கு பஞ்சாமிர்தம்னால ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. பல விதமான பழங்களை அவருக்கு அர்ப்பணித்து பூஜை செய்து வழிபடலாம். பால் அபிஷேகம் செய்யலாம். காவடி எடுக்கலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பாத யாத்திரை போறது நல்லது. அவருடைய ராசிக்கேற்ற விஷயமே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மேசராசி எப்படி தலை பாகமோ மீனராசி கால் பாதங்களை குறிக்கும். மனித உருவத்துல கால் பாதங்களை குறிக்கக்கூடிய ராசி தான் மீனராசி. அப்ப பாதம்ன்றது என்ன? நடந்து போறதுனே. அப்போ பாத யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. மீனராசிக்காரங்க எல்லாருமே பாத யாத்திரை போகலாம். ஆனா மீனராசிக்காரங்க பாத யாத்திரை போனா ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். அதுவும் பெரும்பாலும் முருகருக்குள் போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பால் காவடி எடுக்கலாம், பன்னீர் காவடி எடுக்கலாம், புஷ்ப காவடி எடுக்கலாம். பல விதமான காவடிகள் எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். இப்படிலாம் பண்ணீங்கன்னா நிறைய பலன் அதிகமாக கிடைக்கும்ன்றதுக்காக சொல்லுவார். யாருக்குமே அதிகமான நல்ல பலன் கிடைக்கிறது விரும்புவாங்க தானே? ஆமா தானே? அது உண்மை தானே? அப்ப கண்டிப்பா நடக்கும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான தர்மம் என்ற வகையில் பார்க்கும்பொழுது அனாதை ஆசிரமம் சென்று குழந்தையை வசதி வாய்ப்புகள் இருந்தால் தத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான பணி செய்யலாம். ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போறது கொடுக்குறது அப்படி பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைக்கு மட்டும் தெரிஞ்சு கொடுக்கூடாது. அப்போ மற்ற குழந்தைங்க பொறாமைப்படும். தெரியாம துணிமணி வாங்கி கொடுக்குறது, தேவையான பொருள் உங்க வசதிக்கு ஏற்ப. இல்லை உங்களால் ஒரு 3 குழந்தை 5 குழந்தை அப்படி தேர்ந்தெடுத்து பண்ணும்போது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான தர்மம் செய்யும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும். இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கல்வியில் வளர்ச்சிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். கல்வி கட்டணம் கட்டி அவர்களை பள்ளியில் சேர்க்கலாம். இப்போ அரசாங்கமும் அதுக்குண்டான வழிகள்லாம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நம்மளும் செய்யணும். அரசாங்கமே செய்யும் என்று எதிர்பார்க்க கூடாது. நமக்கு நாமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாமே சேரக்கூடிய விஷயங்களா இருக்கு. வீடு உயர்ந்தால்தான் நாடு உயரும். அது மாதிரிதான் முதல்ல நம்ம சரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா ஆயிடும். நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும். அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கலாம். பெரும்பாலும் மீனராசி பிறந்தவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது தான் அவங்க வேலையை. அப்போ அது மாதிரி அவங்க பண்ணிட்டு வரலாம். நிறைய நீங்க செய்யலாம். குருவுக்கும் அதுதான். குருவுக்குடைய காரணகர்த்தாவே இந்த உபதேசம் பண்றதுதான். அப்போ ஆன்மீகத்தில் நீங்க நிறைய ஈடுபாடு பண்ணணும். ஆன்மீகத்தில் நீங்க ஈடுபாடு குறைவா இருக்கும். ஆனா நீங்க அதை அதிகமாக ஆக்கிக்கணும். அப்போ கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்போ நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் செஞ்சு வந்தீங்கனாலே கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. ஜீவ சமாதி தரிசனம் நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும். எங்கெங்க ஜீவ சமாதி தரிசனம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி காலகட்டத்தில் ஜீவ சமாதி தரிசனம் பண்றது நல்லது. வியாழக்கிழமையிலே ஒரு மகானை தேர்ந்தெடுத்து அவர் வழியிலே விரதம் இருக்கலாம், மௌன விரதம் இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் மௌனம் விரதம் இருந்தால் நல்ல பலனை அடைவார்கள். அது ரொம்ப கஷ்டமான வேலை உங்களுக்கு. நீங்க பேசாம இருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது நீங்க இருக்கணும், அவசியமா இருக்கணும். நான் முன்னமே சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன். மௌன விரதம் என்றால் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முழுமையாக செய்ய முடியாதவர்கள் காலை 1.5 மணி நேரம், மாலை 1.5 மணி நேரம். அது எப்படின்னாக்கா காலைல 6 சூரிய உதயம் 6 மணிக்கு ஆகுதா, 6லேருந்து 1:30 7:30 வரைக்கும் பேசாம மௌனம் விரதம். அதுக்கப்புறம் மாலையில 4:30 6 சொல்றோம் இல்லையா, 4:30 மணி முதல் 6 மணி வரை, அது ஒரு 1.5 மணி நேரம். இது மாதிரியும் செய்யலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். இது ஒரு முழுவதுமா செய்ய முடியாதவங்களுக்கு உண்டான விஷயம். இந்த ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் உங்களால் இருக்க முடியாதா? கண்டிப்பா இருப்பீர்கள். அப்ப இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நன்மை நடக்கும்னு சொல்லி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குரு 5ல் வந்திருக்காரு. நல்ல பலன் தான் கொடுக்க போறாரு உங்களுக்கு. அவர் பார்வை பலன் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால உங்க ராசியாதிபதியும் குரு தான். அவர் உச்சமும் பெற்றிருக்காரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமா இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல வாழ்வு வாழ வேண்டும். நல்ல மனிதராக திகழ வேண்டும். நல்ல குணமுடையவர்களை பழக வேண்டும். தீய நட்பை விளக்க வேண்டும். இப்படி பண்ணீங்கன்னாக்கா மைனஸும் உங்களுக்கு சொல்லணும். பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். தவறான பழக்கங்கள் போகக்கூடாது. அப்படி இருந்தீங்கனாலும் போதும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரும் பயிற்சியாக இருக்க போகிறது. நல்ல ஒரு சிறந்த மனிதராக திகழப் போகிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.